Hi students, this is Alex here. Exercise 3.4, question number 1, subdivision 1. இப்போ subdivision 1ல பாத்தீங்கன்னா நமக்கு 4 factor இருக்கு. ஸோ இந்த 4 factorsல நம்ம ப்ராப்பர் grouping பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த ரெண்டு டேர்மே எடுத்தேன் அப்படின்னா இது வந்து -5 + 6 இருக்கு. அப்போ வந்து 1. இந்த ரெண்டு டேர்ம் எடுத்தேன் அப்படின்னா இது வந்து -7 + 4 இருக்கு. அது வந்து -3 வரும். ஸோ அப்போ அந்த grouping வந்து ப்ராப்பர் கிடையாது. இப்போ வேற காம்பினேஷன் எடுக்கலாம். இது ரெண்டுத்தையும் எடுத்தா இது -5 -7 வந்து -12, பட் +6 +4 வந்து +10. ஸோ இந்த குரூப்பிங்கை நம்ம எடுக்க முடியாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எடுக்கும்போது -1 வரும், இதுவும் -1 வரும். அப்போ இது வந்து ப்ராப்பர் குரூப்பிங். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிட்டு அதோட பக்கத்தில் லாஸ்ட் டேர்ம் போடணும். திருப்பி இன்டூ செகண்ட் டேர்ம் எழுதிட்டு தேர்ட் டேர்ம் போடணும். இப்போ ஈக்குவல் டு 504 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுக்கடுத்து லாஸ்ட் ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் வந்து x² + 4x - 5x, அப்போ -x ஆகிடும். அதுக்கப்புறம் -20. ஓகே, அதே மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் x² வரும், இது +6x - 7x வரும். ஸோ -x ஆகிடும். அதுக்கப்புறம் -42. இந்த நம்பரை -504 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு 0. ஸோ இதோட குரூப்பிங் பர்பஸே நமக்கு இந்த மாதிரி ரெண்டு டேர்ம் சேமாக வரணும். சேமாக வந்தால் அதை வந்து நம்ம y அப்படின்னு எடுத்துக்கலாம். லெட் y ஈக்குவல் டு x² - x. இப்போ இது வந்து y - 20 இன்ட்டு y - 42 அப்படின்னு ஆகிடும். -504 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ y² -42y -20y plus 42 into 2 84, ஒரு 0 இருக்கு. ஸோ 814 வரும். -504 ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து y² -62y. இது 840ல் 504 சப்ட்ராக்ட் பண்ணும். 10ல் 4 போச்சுன்னா 6, இங்கே ஒன்று பாரோ பண்ணியாச்சு 3. ஸோ 3 வரும். இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணியா, சாரி, இங்கேருந்து 8 அப்படியே தான் இருக்குது. அதில் 5 போச்சுன்னா 3. ஸோ டோட்டலாக நமக்கு +336. இது வந்து ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் வந்து 336, சம் வந்து -62 அப்படின்னா நம்ம 336ஓட டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 3 டைம் ட்ரை பண்ணலாம். 112 வந்துருக்கு. ஸோ திருப்பி 2 டைம் ட்ரை பண்ணால் 56 வரும். ஸோ இப்போ இந்த காம்பினேஷனே பாருங்க, இது வந்து 326 அண்ட் 56. ஸோ 62 வருது. அப்போ நம்ம வந்து 56 அண்ட் 6 எடுத்துக்கணும், ரெண்டுமே மைனஸ் சைன். அப்போ இந்த ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்மை நம்ம y² -56y -6y அப்படின்னு எடுத்துப்போம். +336 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மில் y காமனாக எடுத்தால் y -56 பேலன்ஸ் வரும். இதில் நம்ம -6 காமனாக எடுத்தால் y -56 அப்படின்னு வரும், ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம y -56 காமனாக எடுத்துட்ட பிறகு இன்ட்டு y -6 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ தனித்தனியாக y -56 ஈக்குவல் டு 0 ஒரு ஃபேக்டர், y -6 ஈக்குவல் டு 0 இன்னொரு ஃபேக்டர். இப்போ இதில் y வந்து நம்ம என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம், x² - x. அதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ x² - x அப்படின்னு போடும்போது x² - x -56 ஈக்குவல் டு 0 அப்படின்றது ஒரு ஈக்குவேஷன். இங்கே x² - x -6 ஈக்குவல் டு 0 அப்படின்றது இன்னொரு ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனையும் தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு 4 ரூட் கிடைக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராடக்ட் வந்து -56 அண்ட் சம் ஈக்குவல் டு -1. ஸோ 8756 வரும். இது -1 இருக்கனால இந்த இடத்துல -8 போடணும். ஸோ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்மில் x² -8x + 7x போட்டாச்சு, -56 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல இருந்து எக்ஸை காமனாக எடுத்தால் x -8 வரும். ப்ளஸ் இங்கே 7 காமனாக எடுத்தால் x -8 வரும், ஈக்குவல் டு 0. இப்போ x -8 காமனாக எடுக்கும்போது x -8 இன்ட்டு x + 7 ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து ரெண்டு x வேல்யூ, x -8 ஈக்குவல் டு 0ன்னு தனியாக போடணும், x + 7 ஈக்குவல் டு 0ன்னு தனியாக போடணும். அப்போ இதுலேருந்து x ஈக்குவல் டு 8 ஒரு வேல்யூ, இதுலேருந்து x ஈக்குவல் டு -7 இன்னொரு வேல்யூ. அதே மாதிரி
இன்னொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா -6, சம் வந்து -1. ஸோ 3 and 2 வரணும், -3ன்னு வரணும். அப்போ தான் ஆட் பண்ணால் -1 வரும். ஸோ இப்போ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்மில் x² -3x + 2x -6 = 0 அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் எக்ஸை காமனாக எடுத்தால் x × x - 3 ப்ளஸ் 2 காமனாக எடுத்தால் x - 3 = 0. இப்போ x - 3 காமனாக எடுத்தால் x - 3 × x + 2 = 0. இப்போ தனித்தனியாக =0 போடும்போது x - 3 = 0, x + 2 = 0. இப்போ இதில் இருந்து x = 3 அப்படின்னும் இல்லைந்து x = -2 அப்படின்னு வரும். therefore இதோட சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு 4 சொல்யூஷன் இருக்கு. 8 -7 3 -2. இப்போ சப்டிவிஷன் 2 இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரெண்டு பேர் எடுக்கணும் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஸோ இது வந்து -11 வருது, இது -1 வருது. ஸோ இந்த பேர் செலெக்ஷன் வந்து கரெக்டாக வராது. சரி, இதை ரெண்டுத்தை ட்ரை பண்ணலாம், இதை ரெண்டுத்தை ட்ரை பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எடுக்கும்போது -6 வருது, செகண்ட் அண்ட் ஃபோர்த் எடுக்கும்போது -6 வருது. அப்போ இந்த பேர் காம்பினேஷன் வந்து கரெக்ட். ஸோ இப்போ இதோட சொல்யூஷன் எழுதும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் பக்கத்தில் எழுதிடணும். அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் இது பக்கத்தில் எழுதணும். ஈக்குவல் டு 16. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் லாஸ்ட் ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் x² -6x + 8 அப்படின்னு வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் x², அதுக்கப்புறம் -2x -4xன்றது நான் கம்பைன் பண்ணி டேரெக்டாக -6xன்னு போட்டிருக்கேன். அப்புறம் -4 × -2 வந்து +8. அதே மாதிரி இங்கே வந்து x² +x -7x வந்து -6x வரும், அப்புறம் -7 அப்படின்னு வரும். இந்த 16 நம்ம இந்த பக்கம் -16 போட்டாச்சு. இப்போ இதில் சேமாக இருக்க இந்த டேர்மை y அப்படின்னு எடுக்க போகிறோம். அதாவது y = x² - 6x. அப்போது y + 8 × y - 7 -16 = 0 அப்படின்னு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் y² அப்புறம் -7y + 8y, அப்போ +y அப்படின்னு வரும். அப்புறம் -56 வரும், -16 = 0. இது வந்து y² + y மைனஸ், இப்போ இது வந்து -56 அண்ட் -16 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 72 வருது. 72 = 0. இப்போ ப்ராடக்ட் வந்து -72, சம் வந்து 1 அப்படின்னா 9 and 8 எடுத்துக்கலாம், இது மைனஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்மில் y² + 9y - 8y - 72 = 0. ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் y காமனாக எடுத்தால் y × y + 9, லாஸ்ட் ரெண்டு டேர்மில் -8 காமனாக எடுக்கும்போது y + 9 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு 0. இப்போ y + 9 காமனாக எடுத்தால் y + 9 × y - 8 = 0 அப்படின்னு வரும். தனித்தனியாக =0 போட்டால் y + 9 = 0 and y - 8 = 0 அப்படின்னு வரும். பட் நம்ம வந்து x² - 6x அதுதான் yன்னு எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். x² - 6x அப்படின்னு போட போகிறோம். ஸோ x² - 6x + 9 = 0. இங்கே x² - 6x - 8 = 0. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபேக்டரைஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் வந்து 9, சம் வந்து -6 இருக்குது. ஸோ நம்ம வந்து -3 -3 அப்படின்னு எடுத்தோம்னா மல்டிப்ளை பண்ணால் 9 வரும், ஆட் பண்ணால் -6 வரும். ஸோ இப்போ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் போடும்போது இது x² - 3x - 3x + 9 = 0ன்னு வரும். ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் எக்ஸை காமனாக எடுத்தால் x - 3 அப்படின்னு வரும். லாஸ்ட் ரெண்டு டேர்மில் -3 காமனாக எடுத்தால் x - 3 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு 0. அப்போ இது வந்து x - 3 காமனாக எடுத்த பிறகு x - 3 × x - 3 = 0ன்னு வரும். தனித்தனியாக =0 போட்டால் x - 3 = 0, x - 3 = 0. அப்போ நமக்கு தனித்தனியாக x = 3, அப்புறம் இங்கேயும் x = 3 அப்படின்னு ரெண்டு வேல்யூ வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இது நம்ம முதல்ல ஃபேக்டரைஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ப்ராடக்ட் வந்து -8, சம் வந்து -6. ஸோ 4 and 2 அப்படின்னு எடுக்கலாம். பட் இதில் என்னன்னா சம் வந்து -6 வரணும்னா நம்ம ரெண்டுமே மைனஸ் எடுக்கணும். பட் இது வந்து -8 இருக்குது. ஸோ இது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ண பாசிபிள் இல்லை அப்படின்னா நம்ம வந்து a = 1,
b equal to minus 6, c equal to minus 8 அப்படின்னு எடுத்து quadratic equation formula யூஸ் பண்ணலாம். x equal to minus b plus or minus root of b square minus 4ac whole divided by 2a. minus b ன்றது 6 ஆயிடுச்சு. plus or minus root of b square வந்து 36 minus 4 into a into c வந்து minus 8. அப்ப இங்க plus போட்டுட்டு இங்க 8 போட்டாச்சு. whole divided by 2 into 1. இப்போ டோட்டலா 6 plus or minus root of 36 plus 32. So 36 and 32 add பண்ணும்போது நமக்கு 68 அப்படின்னு வருது. whole divided by 2. இதை நம்ம ஃபர்தரா 6 plus or minus நம்ம root 68 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம 2 டைம் போட்டா 34, again 2 டைம் போட்டா 17. so the root of 4 into 17 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தனித்தனி ரூட் எடுக்கும்போது இந்த 4க்கு ரூட் எடுத்தா 2 ஆயிடும், 17 ரூட் எடுத்தா 17 அப்படியே இருக்கும். டிவைட் பை 2. இப்போ நியூமரேட்டர்ல 2 காமனா எடுத்துட்டோம்னா 3 plus or minus root 17 whole divided by 2. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம plus or minus பிரிச்சா 3 plus root 17 and 3 minus root 17. அப்போ therefore total solutions வந்து நமக்கு ஆல்ரெடி 3 and 3 வந்திருக்கு. அது போக 3 plus root 17 இன்னொன்னு 3 minus root 17. So 4 roots கிடைச்சிருச்சு.